நாலஞ்சு நாளாக ஆக்கள் இல்லை, தனியாக கிடக்கு. இதுக்குள்ளே பூந்தமெண்டா ஏதாவது தேரும் விளங்குதோ. என்னடா இவன் 50 ரூபாய்க்கு நடிக்க விட்டு 500 ரூபாய்க்கு நடிக்கிறான். மெதுவா குதியடா, என்கிறார் விழுந்து விழுந்து வாரு. தம்படா வா, இங்கே வேற அடக்க லைட். யார் அது? இருட்டா கிடக்கும். அப்போ நான் விட போய் பெட்ரோல் மேக்ஸ் எடுத்துட்டு வரேன், கொளுத்துவோம். பேக் விட்டா நீ எங்கள் களவுக்கு வாரியா வேறு என்னத்துக்கு வார? பயப்பட்டா இதெல்லாம் நடக்காடாப்பா. இந்த தொழிலில் பயம் வந்தது இருக்கக்கூடாது. வா நட, இந்த பக்கம் பா. டேய் ராய், என்ன பார்க்க அந்த அந்த வீடு இருக்குல்ல, இந்த வீடு தான் நான் பகலில் வந்து பார்த்தலாம். அப்போ இந்த உங்களை கூப்பிட்டு லைட்டை போட சொல்லுவேன். லூசி பையன் இந்த வீடு பார்த்து நான் 4-5 நாளாக ஆக்கள் இல்லை, தனியாக கிடக்குது. இதுக்குள்ளே பூந்தமெண்டா ஏதாவது தேரும் விளங்குதோ. நட 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 வாட நட 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 இந்த பக்கத்தால நட. கீழே அடிய நெஞ்சு பாம்பு பாம்பு போடுறேன். நட வாடா வர்றா. தகர தகரமாடா, தகரம் தட்டி போடா. ஆணியல் கம்பியல் கிடக்கு கவனமே. ஓட்டி ஏன் பூந்து போவோம் உனக்கு? இங்கே வந்து பூந்து போகிற அந்த பழக்கம் போயில்லை வேறு வேறாமுங்க. டே ஒரு ஒரு வேறா 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 தெரியல, அதுக்கு ரத்தம் இருக்குது. என்னடா நாயோ? சே நான் இல்லை, நான் பார்த்தேன். நான் இதை ஒன்றும் இல்லையே. மாடு எல்லாம் செக் பண்ணாடாப்பா. மாடு போல அடே டே அண்ட் நைட்டு வந்து வாட்ச் பண்ணலடா வீடு. இந்த வீடு நான் வாட்ச் பண்ணால் தெரியும் தானடா, அப்படித்தான் பார்ப்பேன். உழவு பார்க்குறேன்டா. அப்படி ஒரு தொழிலில் எவ்வளோ பெரிய பக்திமானன்னு தெரியுமா உனக்கு? உன்னை கூட்டி வந்து இந்த இதெல்லாம் பழக்கலாம்னு பார்த்தா நீ பயந்தடிச்சு கொண்டு நிற்கிறேன். நீ கிளாஸ் எடுக்க வந்தீங்க அப்பாவிகள் இதெல்லாம் வாராங்க. அமானுஷியம் தெரியாமல் இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும், விடக்கூடாது. பாத்தியோ வீட்டை? அதான் இந்த வீட்டில் கொள்ளை அடிச்சமுண்டா உங்களோட வாழ்க்கை செட்டு சரியோ. பரிசம் பிறந்து இந்தண்டு அடிக்கிற அடியில் சரியோ முழுமை நாங்கள் எல்லாம் கொண்டு போய் செட்டில் ஆகிறோம். வீட்டப்ப அந்த காலம் வீடலாம் பயமாக கிடக்கும். என்ன பயம் இதில்? உள்ளுக்குள்ளே நகைகள் நட்டுகள் முட்டுகள் எல்லாம் கிடக்கும். கொண்டு போய் அடித்து கொண்டு போய் விற்று வாழ்கிறோம் சரியோ. எங்க உறவாக்கு என்னடா அளவுக்கு நீ 10 வாழை எடுத்து கொண்டு வர. என்ன மனுஷன் இது உங்க பிள்ளை? அதை ஓடு என்ன பண்ண ஓடுனேன் சத்தியமா ஓடுனேன். ஆக ஒரு பயந்த சொல்லாம இருக்கு. ஓடுனேன் அவன் பிடிப்பான். பா உள்ளவா தெரியாம கைய பிடிச்சா பாருங்க. களவெடுக்க வேற விருப்பம் இல்லையா? அன்னைக்கு இப்போட விட்டுட்டு போ அண்ணன் சொன்னா நம்ம இதை பிடிச்சத நெஞ்ச. என்னடா இவன் 50 ரூபாய்க்கு நடிக்க விட்டு 500 ரூபாய்க்கு நடிக்கிறான். என்னடாப்பா இருட்டா கிடக்கு வீடு. இந்த வீட்டுக்கு எந்த பக்கத்தால் வாசலே தெரியாமல் கிடக்கு. அந்த காலத்தில் கட்டியிருக்கிறாங்க சார் வீட்டை, எல்லா பக்கமும் வாசலை வச்சு. இதனால் போகிறது மனுஷன்.
இதால போய் பார்ப்போம். டேய் ராயே சும்மா இருடா பேயா. டேய் சொரியா சொரியா. டேய் என்ன சும்மா இருடா. என்ன பேயா தட்டி விளையாடுற? நான் இப்பதான் பாரு இப்போ மாறியோ என்ன என்ன ஒன்றுமில்ல வேலை வேலை நட வேலை நட நேர நட டேய் அதில் கை வைக்கலாம் எல்லா காலம் தப்பிடு கவனம் என்ன கூடுவாடா கூட பாம்பு பூச்சி நிற்கும் காலை கவனம் ஆகும் சத்தம் கேட்டது அந்த மாதிரி ஆனால் அப்போதையும் இப்படித்தானே ஏதோ பிடிச்சதானே எனக்கு என்னமோ பயமாக கிடக்குது அப்புறம் அந்த இந்த வீட்டை பற்றி ஒரு மாதிரி தானே சொல்கிறவங்க அந்த வீட்டை நான் கூப்பிட்றேன் என்னடா குழம்பு சொன்னீங்க என்னாலே இல்லைடா பயப்படாடா நானும் தான்டா நிற்கிறேன் எனக்கு பயமாக கிடக்குது இதில் ஏதோ இப்போ வந்தேன் அப்போதான் இந்த கையெல்லாம் பிடிச்சது நீ நம்ப இல்லை நீயும் அப்போ தான் பயப்பட்டேன் ஆனால் ஏதோ நிற்கிற மாதிரி தான் கிடக்கா நான் வந்துட்டேன்னுன்றா நீ போகிறது நீ ஏதோ செஞ்சு கொண்டு நான் போய்க்கலாம் அட குரங்கா நில்றாடி அட குறைஞ்சு போவானு நின்றுட்டு போலாம் இந்த கோதாரியப்பா ஒவ்வொரு தான் பறக்கலாம் இதுவும் மணக்கு பயஸ் என்னால தடுக்க முடியல போய் சாப்பிடுறாங்க என்னால முடியல என்னால தடுக்க முடியல தம்பி கோளாரி விழுவான் எங்கிறா போய் இந்த கோதம்பா மக்களுக்கு விழுந்தனி என்னடா மூஞ்சியெல்லாம் கீறுகிறாரு முட்டு வருத்தாங்க மூச்சு எடுத்து விடு முக்கால மூச்சு எடுத்து விடுறா என்ன புதுவிதமான பைத்தியம் என்ன நான் கருப்பு கருப்பா நான் கோடு வருகிறது மூஞ்சியால் என்னடா அங்கால போ அங்கால விஷற்கதை பறையில தூக்க வந்து இந்த வீட்டுக்கு இறங்கினா வீட்டுக்கு ஜன்னலங்க வச்சிருக்கிறாங்க கதவுங்க வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கோதாரியும் தெரியாங்கிறாரு வீடுண்டா அப்படியடா வீடு கட்டணும் பழைய கால வீடு சிவரை இந்த அகலத்துல கட்டி எந்த கதவு காலம் போனாலும் அடுத்த கதவு காலம் வரக்கூடிய மாதிரி கிடக்கலாம் வீடு கோதாரி விடுவானே பரிசப்பரப்பான்னா தேன் அந்த வெளிய கதை வைக்கிறேன் வெளியே என்னடா முதல் வருத்தம் அடே ஆட்டா பாணி என்ன ஸ்டார்ட் பெறாத இன்ஜின் பற்றி என்ன என்ன பிரச்சனை யார் நீ இதே இந்த வந்து இருட்டு பத்தேக்க இருக்கிற நீ கள்ளனோ நீ இல்ல அப்ப என்ன இல்லையன்ற ஓன்ற தண்டத்தா உண்ட சொல்றா பாம எங்களை மாதிரி களவெடுக்க வந்து நான் முதல் என்ன முதல் போட்டு களவெடுத்த நீ இந்த வீட்டுக்குள்ள களவெடுத்த நீ களவெடுக்கத்தான் மாட்டேன்
ஒரு வருஷத்தண்டு களவெடுக்க இந்த வீட்டுக்குள்ள வந்து இதுக்குள்ள அந்த ரூமுக்குள்ள ஒரு அமானுஷமான கிணறு இருக்கு. பேய் மாதிரி கதைக்காம சும்மா கதை மனுஷர் மாதிரி கதை. நீ இந்த வேஷம் எல்லாம் போட்டு பேய் வந்து ஆக்களை பேய் காட்டி போட்டு வீடு வளர்க்க வந்து கல்லறாரடா நீ. நானே போன வருஷம் இந்த ஐடியாவை யோசிச்சேனாண்டா. ஆனா இந்த ஐடியா சரி வராண்டா நான் கை விட்டலாம். நீ ஏதாப்பா நீ இதை யோசிச்சு நீ இப்ப பிளான் போட்டு நீ தான் வாங்கியிருக்க. ஏன்னா நான் யோசிக்கிற மாதிரி நீங்களும் யோசிக்கிறீங்க. நீ டிப்பாட்டம் இதெல்லாம் டிப்பாட்டம்ல சரியா தேவை என்ன செம்மாலே படிச்ச நிக்கிற ஆக்களுக்கு அப்ப கூட பாக்க ராயேஷன் கையை பிடிச்சி இழுத்தது நீங்க பின்னால வந்து சொல்லிஞ்சது நீங்க என்ன அவனே பேப்பயத்துல ஓடுறான்டா. அவன் எங்கேயோ பேர் நிக்குதா அவா நிஷமா அவன் சொல்லி போட்டு அவன் ஓடுறான். என்ன இதெல்லாம் என்ன புகையெல்லாம் பறாக்குது? ஏன் புகை பறாக்குது? அப்படிதான் புகை குறுக்க வருது. கொளுத்துல புகையாடுறா கொளுத்துல இந்த புகை புகையா கொளுத்து நீ. நான் தான் புகை நான் பேயடா பேயாண்டா புகையா கொளுத்துவான நான் என்னத்துக்குடா புகை கொளுத்து? இது நுழம்பு கடிக்குதா அவனுக்கு இருட்டுக்க? என்னத்துக்கு புகை கொளுத்து நீ வைக்கிற? இது என்ன வெள்ளை சேட்டு? என்னத்துக்கு உனக்கு இந்த வெள்ளை சேட்டு? வெள்ளை சேட்டுகள் மூஞ்ச முழுக்க பவுடர் அடிச்சு வெள்ளை அடிச்சு கொண்டு உங்க உள்ள நாட்டு பண்டுகள் மாதிரி திரியிறா மேக்கப்போட. என்னத்துக்கு திரிவே? நீ ஏன் இந்த பத்தேக்கா வந்திருக்க? நீ பேயோ எங்க தப்பே? நீ எங்க தப்பே சொல்லு. இங்க தப்பே எப்ப செத்த நீ? எத்தனையாம் ஆண்டு செத்த நீ? 2 வருஷத்துக்கு புகையா 2 வருஷத்துக்கு மாதிரி 2 வருஷத்துக்கு முழுக்க வந்து இந்த மாதிரி களவெடுக்க வந்தனா இதே ஜீன்ஸ் இதே பெனியனோட உள்ள வந்து குதிச்சு உள்ள போனா அங்க ஒரு தரமில்லை. அப்படி தொண்டு வராது. ஒரு தரமில்லையா? அப்புறம் வந்து என்ன ஒரு உள்ள அமாரிச்சு கிணறு ஒன்று கிடக்கு. ரூமுக்குள்ள கிடத்த கட்டி வச்சுக்கிறாங்க இந்த வீட்டுக்கார. வீட்டுக்குள்ளே? ஓ எனக்கு அது தெரியாம மேல ஓட்டு இருந்துட்டு புக் கொண்டு கீழே குதிச்சு உள்ள போய் தண்ணிக்குள்ள விழுந்து இந்த வீட்டிலே இருக்கிற நீ என்ன களவண்டா ஒரு பிளானும் இல்லாம வந்த நீ களவெடு கேட்கிறா. முதலாவது வீட்டுல யாரும் நிக்கணுமோ யாராவது வருவினமோ வீடு அப்படி இருக்கு நெப்ப அப்படி இருக்கு எல்லாம் பார்த்து எல்லாம் விசாரிச்சு தானே ரங்கணும். களவண்டது சும்மா இல்லையடா. என்ன களவண்டது எவ்வளவு பெரிய ஒரு தொழில் தெரியுமோ? அதை பக்தி செய்யவும் செய்யும் தொழிலே செய்வோம். அதில் கேள்விப்பட்ட நீ என்ன முடியல. இப்ப நீ என்ன பிரச்சனை உனக்கு? சரி நீ செத்த நீ மேல ஆவியா எழும்பி மேல எங்கேயாலும் போக வேண்டியானா ஏன்டா இந்த வீட்டுக்கு தெரியுற? நான் இதுக்கு வார அத்தனை பேரையும் வர வேண்டாம் உங்களுக்கு பின்னால அதுக்கு தான் ஆளை விட்டா ஆனவன வந்துருவீங்க பேயலன்னு 2 செட்டா உங்களோட வாட்டில மேல போங்க. அவர் இல்ல எங்கேயால போய் எங்கேயாலும் நீங்க எரிஞ்சு விழுச்சா என்ன வந்து மனுஷரை காட்டி அடாடா கத்தாடா புகைய நிப்பாட்டா. ஐயோ கண்டறிதலா உன்னோட இருந்து என்னடாடி உன்னோட பெரிய கரைச்சலா கிடக்கடாவா வரிசருக்கு. என்ன செய்கிறது இப்போ? ஏன் இப்போ இந்த விளையாட்டு எல்லாம் காட்டுற எனக்கு? ஒரு பக்கம் புகையை கொளுத்துற பின்னால வந்து சொருகிற 10 கைவிக்க வந்து வட்ட வழிக்குள்ள இருக்கிறாடாப்பா. என்ன கண்ட ஒரு தரம் இதுக்குள்ள வாரதே இல்ல பயந்து ஓடுறவங்க. அப்ப நீ எல்லாரையும் மிரட்டி கொடுத்துறீங்க. இதுக்குள்ள போனா இந்த மாதிரி நீங்களும் சாவிகள் வருஷம் பிறந்தடா. எனக்கு நிறைய வேலைகள் அலுவல்கள் சிலவுகள் இருக்கடாப்பா. உள்ளுக்குள்ள போய் ஏதாவது எடுத்துக்கொண்டே வித்தா தாண்டாப்பா தொழில் வடிவா நடக்கும். நாங்க கல்லறடாப்பா. நானும் களவெடுக்கத்தான் வந்து நான் கல்யாணத்துக்கு கண்டு களவெடுக்க வந்ததுக்கு விழுந்ததால எப்படி இருக்கிறேன் இந்த கண்ணுக்கு முன்னால எந்த லவர் இன்னொரு 2 பிள்ளையோட இதுக்குள்ள போறான் கல்யாணம் கட்டு. உன்ன மாதிரி பைத்தியம் ஆகுது விசாரம். நீ தான் வந்து இதுக்குள்ள பேய மாதிரி வந்து கிணத்துக்கு விழுந்து மூணா செத்து போய் நிற்கிறேன். யாராவது களவெடுக்க வந்து கிணத்துக்கு ஊதிப்பானோ? ஏன்டா கிணத்துக்கு ஊதிச்சேன்? கிணத்துக்கு ஊதிக்கல. நீங்க களவெடுக்க வேண்டாம் என்ற அனுபவத்துல சொல்றதுக்கு போவாங்க. என்ன குணர்ன்ற நீ வந்து கிணத்துக்கு ஊதிச்சு செத்ததுக்கு நானேடா களவை நிப்பாட்டணும் கேட்குறேன். நான் போய் எடுக்க போறேன். என்ன
மற்ற களவெடுக்க வாராக்களை எடுக்க வேண்டாம்னு சொல்றதுக்கு நீ இந்த நேரம் தெரியுது அண்ணா நான் பகல்ல வந்து வீடு சர்ச் பண்ணுங்க நீ இல்லையே என்ன பகல்ல நான் விழிக்கிறேன் பகல்ல விழிக்கிட மாட்டேன் சாமத்தியப்பட்ட பட்டையால் மாதிரி வீட்டுக்கு இருப்பேன் இரவில் இருந்தா தெரிவேன் இருட்டுக்கு மற்றது எனக்கு ஒரு சின்ன டவுட் உண்டு பேக்கு என்ன இரவில் கண் தெரியுமா உனக்கு உன்னிட்ட டோச்சும் இல்லை லைட்டும் இல்லை லாம்பும் இல்லை என்ன இருட்டுக்க தெரியுறீர்கள் என்னடா ஏன்னா சொல்லித்தான் எங்களுக்கு நீ கிணத்துக்கு இவ்வளோ மணி சோக்கான ஆளா தாங்கடாக்கு நீ ரெண்டு பல்ல எங்கானையில் எங்க கிணத்து கட்டில் அடிச்சடியில தெரிச்சு போச்சா சரி என்னென்னாலும் செய் நான் உள்ள போய் எடுத்தோண்டு வாரேன் போய் பார்த்து எடுத்துக்கொண்டு வாரேன் வேண்டாம் ஏன் வேண்டாம் எங்கடா வேண்டாம் வேண்டாம் நீ போய் உழைச்சி சாப்பிடு நரிச பரப்பாடு முழுவி இடத்துக்கு ஒரு தொழிலுக்கு போறவனை மறைச்சு கொண்டிருக்கிறேன் இனி நலி பாட்டு வை பாம்பு கலாட்டிய பேசாம சத்தம் போடாமல் இருக்கணும் பின்னால வந்து விரட்டுறது அந்த சொற்கண்டு பின்னால ஓடுறது மற்ற திரும்பி பார்த்தா ஆளை காண கிடையாது புகையை கிளப்புறது விளங்குதா இந்த பவுடர் அடிச்சு கொண்டு வர விளையாட்டெல்லாம் வேணா காட்டக்கூடாது மற்றது இனிமேல் உன்னை கண்ணில் படக்கூடாது நீ சொல்லிக்கலாம் மரியாதையா மேல் லோகமா கீழ் லோகமா ஏதோ ஒரு இடத்துக்கு போய்த்துல விளங்குதா இல்லாட்டி சுடுகாட்டில் போய் நீ இன்னொருக்கா தோண்டி போட்டு படு பேசாம இது சவுண்ட் எஃபெக்ட் உனக்கு சவுண்ட் எஃபெக்ட் இது வார் உள்ளுக்க போய் இதாலே வாசல் இதாலேடா வாசல் வார் பேசாம மாடியா ஊருலத்தில் இல்லாத பிசார் பேயோடு ஆளப்பே அங்கே போகாதே 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 கிழமைக்கு எவ்வளவு வேலை நான் சொல்லுங்க அதுக்கு தடுக்க தானும் போய் பாரு கிணத்துக்கு விழுந்து போச்சு நாலாண்டைக்கு இது முன்ன மாதிரி இது வழியா ஆவியாலே போகுது ஏண்டா அப்ப உழைச்சி தின்னு கூட நான் எந்த அனுபவத்தில் இதுக்கு வாராக்களை தான் தடுத்தனா என்ன கண்டு எத்தனையோ பேர் வெளியில பயந்தோடி இருக்கிறாங்க இவன் மட்டும் சொல்ல சொல்ல கேட்க இல்லை உள்ள போய் அதையும் செத்து போச்சு நான் சொன்னான் படிச்சு போகாதடா உழைச்சு சாப்பிடுங்கடா களவு வேண்டாமடா நான் சொல்றேன் களவு வேண்டாம் காணும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி கொடுக்கும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நீ ஒரு பே உனக்கு ஒரு அமுக அமால் டுமால் அமுக அமால் டுமால் அமுக அமால் டுமால் அமுக அமால் டுமால்